இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இம்மட்டும் நடத்தின நல்ல எபினேசர் இனிமேலும் உங்களை ஆச்சரியமாக அற்புதமாக கர்த்தர் உங்களை நடத்துவாராக. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மலாக்கி chapter 3 verse number 16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். Then those who feared the Lord spoke with one another. The Lord paid attention and heard them. கர்த்தர் கவனித்து கேட்பார். உங்கள் வார்த்தைகள் கர்த்தரால் கவனிக்கப்படுகிறது. உங்கள் வார்த்தைகள் கர்த்தரால் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மகிழ்ச்சி பொருந்திய வார்த்தைகளாக அவைகள் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நான் பேசக்கூடிய எல்லா காரியங்களையும், தேவ சமூகத்தில் ஏறெடுக்கக்கூடிய எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அவர் கேட்கிற ஆண்டவர். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். நாம் சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகளில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களும் விசுவாசமான வார்த்தைகளும் மகிழ்ச்சியான வார்த்தைகளும் நம்பத்தகுந்த வார்த்தைகளையும் கலந்து பேச ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்யட்டும். மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஒரே நாவினாலே துதியும் சபித்தலும் வர முடியாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்பட முடியாது. அது புறப்பட நாம் அனுமதிக்காதபடிக்கு துதிக்கிற அந்த நாவினால கர்த்தர் விரும்பத்தக்க மகிழ்ச்சியான விசுவாச வார்த்தைகளை இன்றைக்கு பேசுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. என் கூப்பிடுதலுக்கு அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது, செவிகள் திறந்திருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படித்தானா? 34ஆம் சங்கீதத்தில் என் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. கர்த்தர் கவனித்து கேட்கிறார். என் அலைச்சல்கள் எல்லாம் தேவரீர் எண்ணி இருக்கிறேன், அவைகளெல்லாம் நீ துருத்தில் வைத்திருக்கிறேன், கண்ணீரெல்லாம் நீ துருத்தில் வைத்திருக்கிறேன். நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறனோ, தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நம்முடைய பாசிட்டிவ் ரியாக்ஷனை கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போ நாம் நம்முடைய வாயினால் பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த வருஷத்தில் ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும், வார்த்தைகள் நிறைவேறும், வசனத்தின் நிறைவேறுதலை நான் காண்பேன், நிச்சயமாக என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். இப்படி தேவன் விரும்பத்தகுந்த, தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய, தேவன் நம்மை ரசித்து கேட்கக்கூடிய வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை நம்முடைய நாவிலிருந்து புறப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்மை அப்படி ஒப்பு கொடுப்போம். தேவன் அதை கவனித்து கேட்கிறார். கேட்கிற ஆண்டவர் அவர் பதில் கொடுக்கிறார். பதில் கொடுக்கிற ஆண்டவர் அதற்கான கிரியைகளை செய்து உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் மகிமைப்படுவதற்கு என் ஆண்டவர் உண்மையில் ஆண்டவர். தேவனே, ஒரு நாளும் சாபமான தீமையான வார்த்தைகள் எங்கள் நாவிலிருந்து புறப்படாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் எங்கள் நாவிலிருந்து தொனிக்கத்தக்கதாய் எங்கள் ஆண்டுடைய கரத்திலே எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் தம்முடைய மகிமை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஆச்சரியமான தெய்வீக கரமும் அற்புதமான தெய்வ பிரசனமும் அதிசயமான தேவனுடைய கரமும் நிச்சயமாய் உண்டாகட்டும் என்று அப்பா சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். மகத்துவமான தேவனுடைய கரம் வல்லமையான காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வதாக என்று ஜெபம் பண்ணுறோம். ஆச்சரியமான நம்முடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.